பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கின்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவ செய்தி அளித்து உங்கள் அற்புதத்துக்காக ஜெபிப்பவர் ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ் அவர்கள். தேவ செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள், அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த நம்பிக்கை தொலைக்காட்சியின் மூலமாக இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்ற நிகழ்ச்சியை தவறாமல் பார்த்து வருகிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து அநேக அற்புதங்களை பெற்றிருக்கிறீர்கள். கடந்த வாரம் செய்தி கூட எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு சொன்னீங்க. உங்களை கர்த்தர் நிச்சயமாகவே அதிகமாக ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சிகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆகையால் ஆண்டவர் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே நாம் பார்த்து வருகிற அந்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், இதோ அப்படின்னு சொல்றோம். இதோ அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் சொல்லி இயேசு சொல்றார். ஆண்டவர் சொல்றார், அதிசயத்தை செய்வேன் என்று சொல்றார். அப்போ அதிசயமான காரியங்களை உங்க வாழ்க்கையில அவர் செய்கிறவராக இருக்கிறார். முதல்ல கடந்த நாட்கள் நம்ம பார்த்தோம், அற்புதம் எப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கிறது என்பதை கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம். பாருங்க, அந்த கூனியான அந்த அம்மாவை இயேசு பார்த்து அவங்களுக்கு அற்புதம் செய்தார் என்கிறதை கடந்த நாட்களை பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்கிற காரியம் அற்புதம் மட்டுமல்ல, ஆச்சரியமான பிரகாரமாக ஆச்சரியமான காரியங்களை இயேசு செய்கிறவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்வார். ஆச்சரியம் என்ன? திடீர்னு அற்புதம் ஒரு பக்கத்துல, ஆச்சரியமான ஒரு காரியம் நடந்துச்சுங்க அப்படி சொல்றோம்ல, ஆச்சரியமான காரியம் நடந்துச்சு அப்படி நம்ம சொல்றோம். அதே போல ஆச்சரியமான ஒரு காரியத்தை அவர் செய்கிறார் என்பதை நாம அறிந்து கொள்ள வேண்டும். அது நிமித்தமாக தேவனுடைய நாமோ மகிமைப்படும்படியாக ஒரு விஷயம் நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. பரலோகத்தின் தேவனை நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில இந்த நாள் தொலைக்காட்சியை பார்க்கும்படி அமர்ந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவளோடு கூட நீ பேசும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. ஆம் ஆண்டவரே, இந்த வார்த்தை உடைய பிள்ளைகளுக்கு புரோஜனமாக இருக்கத்தக்க உதவிச்சும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ நாமும் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஆம் கர்த்தாவே, இந்த வேளையில இந்த வசனத்தின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளோடு பேசும் ஆண்டவரே, ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்ய போறீங்க. ஆச்சரியமான காரியங்களை செய்ய போறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆச்சரியமான காரியங்களை நீ செய்ய போறதற்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் உங்களுடைய பிள்ளைகளோடு பேசும். நாம மயம்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, அவர் ஆச்சரியமான பிரகாரமான காரியங்கள், ஆச்சரியம். அப்ப இந்த ஆச்சரியமான காரியங்களுக்கு என்று சொல்லும்போது நாம் இயேசு செய்த ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை நாம் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். இயேசு செய்கிற சில காரியங்கள் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அங்கே அற்புதமான காரியங்களை செய்தார். இன்னொரு காரியம், ஆச்சரியமான காரியங்களை இயேசு செய்கிறார். அப்படி என்ன இயேசு ஆச்சரியமான காரியங்களை செய்தார் அப்படின்னு சொல்லி மார்க்கிலே நாம 2ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை, அங்க எப்படி ஆச்சரியமான காரியங்களை இயேசு செய்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். வாசிக்க கேட்போம். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 1-2 இப்பொழுது நான் வாசிக்க கேட்கலாம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். இங்கே நம்ம பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், ஆச்சரியமான பிரகாரமாக இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு, பாருங்க, சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் போனார்.
அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்படுறாங்க. எப்போ இயேசு வருவார் எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. எதிர்பார்த்துட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் ஒரு செய்தி வருது, இயேசு வீட்டில் இருக்கிறார். இயேசு வீட்டில் இருக்கார். ஆச்சரியமா இருக்குல்ல? இயேசு உங்க வீட்டுல, இயேசு எங்க வீட்டுல. அருமையானவர்களே, நினைச்சு பார்க்க முடியாத ஒரு காரியத்தை இயேசு உங்க வாழ்க்கையில அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசு வீட்டில் இருக்கிறார். எங்க வீட்டுக்கு இயேசு வருவாரா? நிச்சயமா வருவார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு, அருமையானவர்களே, இயேசு எங்கேயோ இருக்கிறார் அல்ல, அவர் எங்க இருக்கிறார்? கப்பர்நாகும் அப்படிங்கிற அந்த ஊர்ல இயேசு எங்க இருக்கிறாரு? வீட்டில் இருக்கிறார். அப்ப இயேசு வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்ட உடனே அவங்க என்ன பண்றாங்க? உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். வசனம் போதிக்கப்படுகிறது. இயேசுவினிடத்தில் வந்தால் தேவனுடைய வார்த்தையை கேட்கலாம். வசனத்தை அவர்கள் கேட்கும் போது அங்கே அற்புதம் நடக்கிறது. என் வாழ்க்கையிலே ஆச்சரியமான காரியம் நடக்கணும், அற்புதமான காரியம் நடக்கணும், அதிசயமான காரியம் நடக்கணும்னு சொன்னா இயேசுவை தேடி வரணும். இங்கே அவர்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா? இயேசு இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இயேசுவை தேடி வருகிறார்கள். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் எதெல்லாமோ தேடி போனீங்க, எல்லாமே ஏமாற்றம் தான். எல்லாம் ஏமாற்றம். எங்கெங்கெல்லாமோ நாங்க தேடி போனோம், ஆனா எங்களுக்கு கிடைச்சது எல்லாமே ஏமாற்றம் தான். உங்க வாழ்க்கையில பலவிதமான ஏமாற்றங்கள், பலவிதமான தோல்விகள், தோல்வியான சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? மனிதர்களை நம்பி தோற்று போனீங்க, மனிதர்களை நம்பி நஷ்டப்பட்டு போனீங்க. கூடவே இருக்கிறாங்களே, இவங்க நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சீங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. நீங்க செய்த தொழில் சரியில்லை, வியாபாரம் சரியில்லை, எல்லாமே தோல்வி. காரணம் என்ன? அருமையானவர்களே, மனுஷனை நம்பி போனதுனால. இன்றைக்கு நான் சொல்றேன், ஆண்டவருடைய நாமத்தினாலே இயேசுவை நீங்கள் தேடி வரும்போது அவர் எங்கே இருக்கிறார்? அவர் எங்கே இருக்கிறார்? எங்கே அவரை தேடி போகிறது? எங்கேயும் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துல கண்களை மூடி இயேசுவே என்று அவரை கூப்பிட்டு பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு ஆச்சரியமான காரியங்களை இயேசு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆச்சரியமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில அவர் செய்ய போகிறார். இங்கே இயேசு இருக்கிற வீட்டுல வாசலுக்கு முன்னும் நிற்க கூடாதபடிக்கு இடமே இல்லை, போகக்கூடாதபடி. ஆனா ஜனங்கள் எதுக்கு தேடி வராங்க தெரியுமா? எதுக்கு வராங்கன்னா வசனத்தை கேட்கணும்னு சொல்லி. வசனம் கேட்கணும், தேவனுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது அப்படின்னு வரணும் கேட்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்க பாக்குறீங்க, இயேசுவினுடைய வார்த்தை என்ன வருதுன்னு கேட்கிறீங்களா? இயேசுவின் இடத்துல புறப்பட்டு வருகிற வார்த்தை என்ன, அதை கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா ஆண்டவர் பேசுகிறவராய் இருக்கிறார். அவருடைய வசனத்தை கேட்கிறதற்கு ஜனங்கள் உள்ள போக முடியல, வீட்டு வாசல்ல கூட நிற்க முடியாத கூட்டம். அவ்வளவு கூட்டத்தில் இயேசு நிற்கிறார். ஆனா அங்கே ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் நடக்க போகுது. அப்படி என்ன ஆச்சரியம் நினைக்கிறீங்களா? அதுல 3வது வசனத்தை வாசி கேட்கலாம். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். பாருங்க, 4 பேர் இப்ப வர்றாங்க. எப்படி? ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். வசனம் கேட்கிறாங்க. வசனத்தை கேட்கிறவர்களுக்கு நடுவில் ஒரு 4 பேர் ஒருவனை சுமந்துட்டு வராங்க. பாருங்க, திமிர்வாதக்காரன் எழும்ப முடியாமல் படுத்த படுக்கையிலேயே
இருக்கிற ஒரு மனிதனை 4 பேர் தூக்கிட்டு வராங்க. இந்த வேளையிலையும் கூட ஏதோ ஒன்றை தூக்கிட்டு வர முடியாத சூழ்நிலையில இயேசுவின் இடத்துல வருகிறீங்களா? எந்த பாரமா இருந்தாலும் சரி, தூக்கிட்டு வர்றவங்க நினைச்சிருப்பாங்க, எவ்வளவு நாள் தான் அப்படி தூக்கி சுமக்கிறது, எவ்வளவு நாள் நம்ம தூக்கி சுமக்கிறது, எங்க நம்ம தூக்கி சுமக்கிறது, இப்படி எல்லாம் நினைத்து அவங்க இயேசுவின் இடத்துல வருகிறார்கள். எங்க போக வேண்டுமானாலும் தீவிரவாதக்காரன் தூக்கிட்டு போகணும். ஆனா இப்போ யாரை தேடி வர்றாங்க தெரியுமா? இயேசுவை தேடி வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். இயேசுவின் இடத்துல போனா இவன் நடப்பான் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அவங்களுக்கு வந்துச்சு. அந்த நம்பிக்கை வந்துச்சு. தூக்கிட்டு வர முடியாம 4 பேரா சேர்ந்து தூக்கிட்டு வராங்க. அருமையானவர்களே, ஆனா அவனுடைய வாழ்க்கை ஒரு சுமந்து கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கை. சுமந்து கொண்டு வர்றவங்க நினைக்கிறாங்க, இவனை எப்பனாலதான் நம்ம சுமக்கணுமோன்னு சொல்லி இந்த தூக்கிட்டு போறாங்களே அந்த திமிர்வாதக்காரன் நினைப்பான், என்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கை இது இப்படியே போயிட்டு இருக்குமா, இன்னொருத்தர் எதிர்பார்த்து போய்கிட்டு இருக்கிறோமே, என்றைக்காவது என் பிரச்சனை தீருமா அப்படின்னு சொல்லி அவன் வேதனைப்பட்டு இருப்பான். அவங்களுடைய வேதனை இவனை சுமந்துக்கிட்டே வரணுமே 4 பேரும். ஆனா இவனுடைய வேதனை, என்னைக்கு நான் எழும்பி நடப்பேன், என்னைக்கு எனக்கு ஒரு அதிசயம் நடக்கும், என்னைக்கு நான் ஒரு ஆச்சரியமாய் மாறுவேன், எப்படி நான் எனக்கு அற்புதம் நடக்கும், இப்படியெல்லாம் பல குழப்பத்தில் அவன் இருக்கிறான். ஆனா இந்த நேரத்தில் இயேசுனுடைய வீட்டுக்கு வாங்க, இயேசு இருக்கிற வீட்டுக்கு வந்தா அங்க கூட்டம், அதிகமான கூட்டம், ஜனங்கள் உள்ள கூட போக முடியல. அப்படி நேரத்தில் இவங்க பார்க்கறாங்க, இயேசு உள்ள இருக்கிறாரு. இயேசு பார்க்கணும்னா நாம இந்த கூட்டத்துக்குள்ள போக முடியாது, இவனை கொண்டுட்டு போகவும் முடியாது அப்படி சொல்லி இயேசு இருந்த வீட்டினுள்ள அந்த கூரையை பிரிக்கிறாங்க. கூரை அதை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் கூட்டம் இருக்குது. சில நேரத்தில் சில கூட்டங்கள் எங்க போற, இயேசு இடத்துல என்னாச்சு, திடீர்னு மாறிட்ட, இயேசுவை தேடி போற, உன் வாயில திடீர்னு சோத்தொண்ணி வருது, திடீர்னு இயேசுவன்னு சொல்ற, ஏன்? ஜன கூட்டம் நிறைய இருக்கிறாங்க. ஜன கூட்டத்தின் நடுவில் இயேசுவினிடம் கிட்ட போக வேண்டுமானா போக முடியல. அப்ப என்ன செய்யலாம் பாருங்க, ஜன கூட்டத்தின் நிமித்தமாய் அவருக்கு சமீபமாய் சேர கூடாமல், ஜன கூட்டத்தின் நிமித்தமாய் அவருக்கு சமீபமாய் சேர முடியல. என்னங்க சில கேப்ப, என்ன நீங்க சர்ச்சுக்கு வந்து இப்ப வரல? இல்லைங்க, எங்க கூட்டம், எங்க ஜனங்கள் அப்படி சொல்றாங்க, போகக்கூடாதுங்கிறாங்க, வரக்கூடாதுங்கிறாங்க, இப்படி எல்லாம் உண்மையில. ஒரு முறை எங்க சர்ச்சுக்கு ஒருத்தரை கூப்பிட்டு வராங்க. ஒரு நாள் கூட்டிகிட்டு இல்லை, அவனை வந்து பிடிச்சிட்டு வராங்க. ஒரு 4-5 பேர் சேர்ந்து பிடிச்சி கொண்டு வராங்க அவனை. ஏன்னா ஒரு பிசாசு அவனை பிடிச்சி அலக்கழிக்குது, பயங்கரமாக அலக்கழிக்குது. தெருவே வேடிக்கை பார்க்குறாங்க. அப்போ கூட்டிட்டு வரும்போது இவன், ஹேய், என்கிட்ட யாரும் வர முடியாது, நான் யார் அப்படின்னு பேசிட்டே வரான். வந்து கேட்டுக்கு முன்னால் நிற்கிறாங்க. ஐயா, இவன் எப்படி பண்ணுறான்? ஒன்றும் இல்லை, நீங்கள் கவலைப்படாதுங்க, உள்ளே கொண்டு வாங்கன்னு. உள்ளே கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே அவனை விடுங்க அப்படிங்கண்ணா. இல்லை, விட்டா எல்லாரும் ஒன்றும் அடிக்கமான, விடுங்க அப்படின்னா, இயேசுவின் நாமத்தினால் விடுங்க அவனை. விட்ட உடனே ஆள் நல்ல பெரிய இதாக இருப்பான். விட்ட உடனே ஓடி வந்து என் காலில் விழுந்துட்டான். விழுந்து சொல்கிறான், என்னை காப்பாற்றுங்க, என்னை ஒன்றும் செய்யாதுங்க, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி, இயேசுவின் நாமத்தினால பல்லார ஆவியை இவனை விட்டு வெளியே போ அப்படின்னு. அவ்வளோதான். அந்த ஆவி வெளியே போயிடுச்சு. வரும்போது 5 பேர் சேர்ந்து அவனை பிடிச்சிட்டு வந்தவங்க போகும்போது கூட கூட்டிட்டு போறாங்க. அற்புதம் செய்யறது யாருங்க? இயேசுங்க. அவர் தான் அற்புதம் செய்யறார். உடனே ஆலயத்துக்கு வந்தாங்க. ஒரு 3 மாசம் ரொம்ப ஸ்பீடா வந்தாங்க. பிறகு 3 மாசத்துக்கு பிறகு கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா, 1 வாரம் வருவாங்க, 2 வாரம் வர மாட்டாங்க, இப்படி ஸ்லோவாகி கடைசியில் 6 மாசம் ஆனால் அந்த பக்கமே இல்லை. அப்போ என்னங்க, அப்போ அவங்க அண்ணனை பார்த்து கேட்குறேன், என்னாச்சு, உன் தம்பி உங்கள் அம்மாலாம் வந்தாங்க, இப்போ ஆராதனைக்கு வரல அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவங்க அண்ணன் சொல்கிறாரு, ஐயா,
நாங்கள் எப்பவுமே நாங்கள் நன்றி உள்ளவங்க. அதனால உங்ககிட்ட வந்ததுனால, இயேசு அற்புதம் செய்ததுனால நாங்கள் 6 மாதம் சர்ச்சுக்கு வந்து நன்றி சொல்லிட்டோம். உங்க அட்ரஸை கொடுத்தது யார் தெரியுமா? எங்க தான் உங்க அட்ரஸே கொடுத்துச்சு. அதனால திரும்ப அங்க போய் நன்றி சொல்ல போயிட்டோம் அப்படிங்கிறான். இதாங்க காஞ்சிபுரத்தில் நடக்கிற சம்பவம். ஏங்க அப்படின்னு கேட்டா, ஐயோ எங்க சொந்தக்காரங்கெல்லாம் அவங்க நீ இப்போ இருந்து அங்கே போயிட்டிய, அங்கேயே சேர்ந்துட்டியா, அங்கேயே போயிட்டியா இப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு இந்த மாதிரி தான் ஜன கூட்டம் என்ன செய்வாங்க தெரியுமா? நீங்கள் போய் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, ஏசு உங்க பிரச்சனையில் இருக்க உங்களை கண்டுக்கிட மாட்டாங்க. நீங்கள் வியாதிப்பட்டு எழும்ப முடியாம இன்றைக்கு நீங்கள் செய்வனால பாதிக்கப்பட்டிருக்கும் போதெல்லாம் உங்களை பார்த்து கிண்டல் பண்றவங்க, கிண்டல் பண்ண, ஏன் இவன் ஏன் இப்படி ஆனானோ தெரியல, இவனுக்கு இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சோ தெரியல, அவன் சாபம் தாங்க, யாரும் அவனுக்கு விரோதமா ஏதோ பண்ணிட்டாங்க, இப்படி சொல்லி கிண்டல் பண்றவங்க, கேலி பண்றவங்க உங்களை பார்த்து நீங்க நல்ல இடத்துக்கு போகும்போது உங்களை என்ன செய்வாங்க? போய் அங்க போயிட்டியா? ஜன கூட்டத்தில் இங்க பாருங்க, ஜன கூட்டத்தின் நிமித்தமாக அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல், ஜன கூட்டம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க, அதை பார்க்காதங்க. உங்களுடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? நீங்க கொண்டு வந்திருக்கிற 4 பேரும் சேர்ந்து சுமந்து கொண்டு வந்திருக்கிற இந்த மனிதன் அவன் எழும்பி நடக்கணும், அவ்வளவுதான். மனிதர்களை பார்க்காதங்க, மனிதர்களை பார்க்காதங்க. ஆமா அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பாருங்க, இயேசு உங்க பிரச்சனையை மாத்திடுவார். நம்புறீங்களா? இந்த நாளிலே அவங்க சேரக்கூடாமல் என்ன செய்யறாங்க? அவர் இருந்த வீட்டின், இப்ப இயேசு இருக்கிறார் வீடு, அந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து, எப்படிங்க இயேசு இருக்கிற வீட்டுடைய மேற்கூரையை பிரிக்கிறாங்க? அப்போ முதல்ல பார்க்கறாங்க ஜனக்கூட்டம். ஜனக்கூட்டத்தின் நிமித்தமா உள்ள போக முடியாது. என்ன சொல்லுவாங்க? இவ்வளவு கூட்டமா இருக்குன்னு உள்ளே வர மாட்டாங்க, வெளியே போயிடுவாங்க, அப்படியே போயிடுவாங்க. ஆனா இந்த 4 பேர் சுமந்து கொண்டு வந்தவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா? இல்ல, எப்படியாவது இந்த திமிர்வாதக்காரனுக்கு அற்புதம் நடக்கணும், திமிர்வாதக்காரனுக்கு அற்புதம் நடக்கணும். ஆம் அருமையானவர்களே, மனசுல குழப்பம், மனசுல போராட்டம், மனசுல நிம்மதி இல்லை, மனசுல சமாதானம் இல்லை, எதையுமே செய்ய முடியல, படுத்த படுக்கையில இருக்கிறது போல உங்களுடைய இருதயத்தில் நீங்க படுத்து இருக்கிறீங்களா? எழும்ப முடியாம இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியம் செய்ய முடியாம இருக்கிறீங்களா? இப்படித்தான் இருக்கணுமா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? உங்க பிரச்சனையை மாற்றுகிறதற்காக தான் ஆண்டவராய் இயேசு இன்றைக்கு உங்கள் அருகாமை நிற்கிறார். இவர்கள் 4 பேரும் ஒரு மனிதனை சுமந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையை உடைய இருதயத்தில் சுமந்து கொண்டு வெளியே வர முடியாதபடிக்கு நீங்க இருக்கிறீங்க. ஐயோ, நான் என்ன செய்கிறது? இந்த பிரச்சனையை யார் மாற்றுகிறது? இந்த சுமையை யாரிடத்துல இறக்கி வைக்கிறது என்று நீ கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு சுமையை நீங்க சுமந்து கொண்டிருக்கிறீங்க. ஐயோ, என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, குடும்ப பாரத்தை நான் சுமக்கிறேன், என் மகன் அவன் சரியாவே இல்லை, என் மகன் நிமித்தமாக அந்த பாரம் என் இருதயத்தை சுமந்து கொண்டிருக்கிறீங்களா? உன் கணவர் நிமித்தமாக இருதயத்தில் அந்த பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீங்களா? 4 பேரும் சேர்ந்து ஒரு சுமையை சுமந்தது போல இன்றைக்கு 4 பேருடைய பிரச்சனை, உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை இருதயத்துக்குள்ள சுமந்து கொண்டிருக்கிறீங்களா? அதை இயேசுவின் இடத்துல இறக்கி வைங்க. இயேசுவின் இடத்துல எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, இயேசுவின் இடத்துல உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய பாரத்தை அவர் முன்னாலே இறக்கி வச்சிருங்க. அந்த பிரச்சனை மாறும். ஜனக்கூட்டத்தின் நிமித்தமாக இப்ப என்ன செய்யறாங்க? அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து, மேற்கூரையை பிரித்து, மேற்கூரை. இப்போ இயேசுவை பார்க்க முடியாதபடி அவர் எங்க இருக்கிறார்னா இன்றைக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறார். இவங்க என்ன செய்யறாங்க? கூரையை பிரிக்கிறதுக்கு மேல போறாங்க. ஜனங்கள் என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க, என்னெல்லாம் சண்டை போட்டிருப்பாங்க, எதை பத்தியுமே கவலைப்படலை. இவங்களே ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? இயேசுவை பார்க்கணும், இயேசுவின் இடத்துல இந்த பாரத்தை சொல்லணும், இயேசுவின் இடத்துல இந்த பாரத்தை இறக்கி வைக்கணும். சங்கீதம்
55:22 பார்க்கும்போது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. கர்த்தர் மேல் உன் பாரம் எப்பேற்பட்ட பாரமா இருந்தாலும் சரி, அவர் மேல உங்க பாரத்தை வச்சிருங்க. நீங்களே பாரத்தை சுமந்து 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 களைத்து போனீங்களா? எவ்வளவு நாளுங்க இந்த பாரத்தை சுமக்கிறது? எவ்வளவு நாள் இந்த பாரத்தை சுமக்கிறது? இந்த 4 பேர் யாரா இருப்பாங்க தெரியுமா? அவங்க குடும்ப சொந்தக்காரங்களா இருப்பாங்க. அவங்க கூட பிறந்தவங்களா இருக்கலாம். சொந்தத்தில் உள்ளவங்க எவ்வளவு நாளுங்க இவரை சுமக்கிறது? ஏதோ ஒரு பிரச்சனை நீங்க உங்களுடைய இருதயத்தில் சுமந்து கொண்டிருக்கிறீங்க. ஹாமரிமையோட மகனை குறித்து சுமக்கிறீங்களா? உங்க மகளை குறித்து சுமக்கிறீங்களா? உங்களுடைய கணவரை குறித்து ஏதோ ஒரு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய பெற்றோர்களை குறித்து ஏதோ சுமந்து கொண்டிருக்கிறீங்களா? பிள்ளைகளை குறித்து உங்களுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு சுமை உங்களுடைய இருதயத்தை அழுத்தி கொண்டிருக்கிறது. ஐயோ, எல்லாரும் மனம் திரும்புறாங்க, எல்லாரும் ஆலயத்துக்கு போறாங்க, என்னால் ஆலயத்துக்கு போக முடியவில்லையே, என்னால் சமாதானமா இருக்க முடியவில்லையே. ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு போனா என் குடும்பத்தை பத்தி விசாரிக்கும் போது நான் என்ன சொல்றது? கணவர் எப்படி இருக்காங்க, பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்னு கேட்கும் போது சொல்ல முடியல. இருதயத்தை பாரம், அப்படி ஏதோ ஒரு பாரம் இருதயத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த தொலைக்காட்சி முன்பு அமர்ந்திருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். அருமையானவர்களே, இயேசுவின் இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. இயேசு நிச்சயமாய் உங்க பாரத்தை அவர் மாற்றுவார். இவர்கள் கூட்டத்தை பார்த்து, கூட்டத்தில் இருக்கிறவங்க சொல்றதை பார்த்து இவங்க பயந்து போகவில்லை. இவர்கள் அதை குறித்து எதுவுமே நினைக்கவில்லை. அவங்களுடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? நாங்கள் சுமந்து கொண்டு வந்திருக்கிற இந்த திமிர்வாதக்காரன் இனி நாங்கள் சுமந்து கொண்டு போக மாட்டோம், அவன் நடந்து வருவான் என்கிற ஒரு விசுவாசம் அவர்களுக்குள்ள இருந்த நிமித்தமாக தான் அவங்க மேலே ஏறுறாங்க. சில நேரத்தில் மேலே வரும்போது சில பிரச்சனைகள் வரும். சொல்லுவாங்க, நீ போய் அங்கே போயிட்டியா, இயேசுவை தேடி போயிட்டியா, அங்க கிறிஸ்டியன்ல போயிட்டியா, இப்படிலாம் கேட்பாங்க. ஆனா நீங்க சுமந்து கொண்டு வரும்போது உங்க சுமையை வேற யாரும் வாங்க மாட்டாங்க. உங்க சுமையை யாரும் சுமக்க முடியாது. நீங்க தாங்க வியாதிகளை கஷ்டப்படுறீங்க. யாரோ வந்து சுமப்பாங்களா? யாரோ வந்து பார்ப்பாங்களா? யாரோ உங்களுக்கு உதவி செய்வாங்களா? நீங்க ஏதோ கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு உதவி செய்வாங்களா? நீ இருந்தா கூட இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்க எத்தனையோ பேருக்கு நீங்க உதவி செய்தீங்க. ஆனா இன்றைக்கு உங்களுக்கு ஒரு உதவின்னு சொல்லும் போது வராங்களான்னா இல்லை, வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்றாங்க. எத்தனை பேர்கிட்ட போய் நீங்க பணம் கேட்டு ஏமாந்து இன்றைக்கு நீங்கள் ஒரு ஏமாற்றத்தோடு இருக்கிறீங்க. இன்றைக்கு அந்த பாரத்தை திரும்பவும் அதே பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீங்க. அந்த பாரத்தை இயேசு மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் யாரிடத்தில் கொண்டு வர வேண்டும் தெரியுமா? இயேசுவின் இடத்துல கொண்டு வர வேண்டும். இதில் என்ன செய்தார்கள் என்றால், இயேசுவின் இடத்துல கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்தது மட்டுமல்ல, அங்கே முதலாவது அங்கே உள்ள போக முடியாது. அங்கே வாசலுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா, அங்கே வாசல்ல ஜனங்கள் ஃபுல்லா வாசல்ல கூட நிற்க, வீடு ஃபுல்லாகி வாசல்ல நிற்கிறாங்க. உள்ள போக முடியாது. ஒன்று. ரெண்டாவது, ஜனங்கள் என்ன செய்றாங்க தெரியுமா? இவன் 4 பேரையும் சுமந்து கொண்டு வர்றதை பார்த்து மற்றவங்கெல்லாம் ஒரு மாதிரி நினைச்சிருப்பாங்க, கேவலமா நினைச்சிருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு கேவலம் கிடையாது. இவங்களுக்கு என்னன்னா, அந்த பாரம் நீங்க வேண்டாம். ஒருவேளை இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க, நான் கண்ண மூடி நான் ஜெபம் பண்ணா மற்றவங்க என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் ஆலயத்துக்கு போனா என்ன ஒரு மாதிரி பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் சர்ச்சையை தேடி போனா என்ன ஒரு மாதிரி நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் ஒருவேளை இயேசுவை நான் தேடி போனேன்னு சொன்னா என்ன கிறிஸ்தவன் சொல்லி அற்பமா நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, உங்க பிரச்சனை உங்களை விட்டு மாற வேண்டும், உங்களுடைய பாரம் உங்களை விட்டு மாற வேண்டுமானா இன்றைக்கே நீங்கள் இயேசுவை நீங்க தேடி பாருங்க, இயேசுவை நோக்கி பாருங்க, இயேசுவின் இடத்துல வந்து பாருங்க. இவர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? அந்த பாரத்தை அவர்கள் வைத்துவிட்டு கூரையை பிரிக்க ஆரம்பித்தார்கள். அந்த கூரையை பிரிக்கிறாங்க. உங்க வாழ்க்கையில கூரையை போல இருக்கிறதை நீங்கள் பிரிக்க வேண்டும். ஒரு விஷயம் கண்ணு மூடி சோமனமா தொடர்ச்சியாக நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். எல்லா கண்களை மூடி நம்ம செபிப்போம். பரலோகத்தின் தேவனை நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வேளையில நீர் எங்களோடு பேசுகிறதுக்காக நன்றிப்பா. இந்த வேளை தொலைக்காட்சிக்கு முன்பதாக ஏதோ ஒரு பாரத்தை முன்னால வைத்துக்கொண்டு உங்களுடைய பிள்ளைகள் அந்த வேதனை பழுக தேவன் அறிந்திருக்கிறீங்கப்பா. இப்பொழுது அந்த பாரத்தை தேவன் நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதம் நடக்க முடியாக ஜெபிக்கிறோம். ஒரு அதிசயம் நடக்க முடியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கே பாரத்தை சுமக்க முடியாம இன்றைக்கு வேதனையோடு அமர்ந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஒரு விஷயம் பாருமாண்டவர். தொலைக்காட்சிக்கு முன்பதாக இந்த டிவியை பார்க்க கூட ஒளிச்சு வந்திருக்குன்னு சொல்றவங்க, எங்க வீட்டில் அந்த டிவி கூட வைக்க மாட்டாங்க. டிவி கூட எங்களால பார்க்க முடியல. ஒரு கிறிஸ்தவ செய்தி பார்க்க முடியல. நான் ஒளிச்சு வந்திருக்கிறேன். அருமையான மகளே,
உன் பாரத்தை நீக்கிறவராக இருக்கிறார் இயேசு. அருமையான மகனே, உன் பாரத்தை ஆண்டவர் நீக்கிறார். பாரத்தை இயேசுவுக்கு முன்னால வச்சிருங்க. இயேசுவுக்கு முன்னால வைங்க. இயேசு உங்களுடைய பாரத்தை நீக்கிறவ, உங்களுடைய கஷ்டத்தை நீக்கிறவ, உங்களுடைய வேதனையை நீக்கிறவ, உங்களுடைய பிரச்சனையை நீக்கிறவ. இன்றைக்கே ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி பாருங்க பார்க்கலாம். ஒருவேளை மற்றவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு நினைக்காதங்க. இயேசு உங்களை பார்க்கிறவராக இருக்கிறார். உடைய இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே என் இருதயத்துக்குள்ள வாங்க, என் பிரச்சனையை நீக்குங்க, என் பிரச்சனையை மாற்றி போடுங்கன்னு சொல்றீங்களா? இன்றைக்கு இயேசு உங்களை பிரச்சனையை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அந்த பிரச்சனையை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். இயேசுவே என் பிரச்சனை மாறட்டும், இயேசுவே என்னுடைய கஷ்டங்கள் மாறட்டும், இயேசுவே என்னுடைய வறுமைகள் மாறட்டும், ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், என் குடும்பத்தில் இருக்கிற சைவர போராட்டங்கள் மாறட்டும், என் குடும்பத்தில் இருக்கிற பாரம் மாறட்டும், என் குடும்பத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் மாறட்டும். இன்றைக்கே இயேசுவின் நாமத்தினால் ஹல்லேலூயா. ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. ஒரு அதிசயம், ஒரு ஆச்சரியமான காரியங்கள் உங்களை பார்த்து ஆச்சரியமா பார்க்க போறாங்க. யாரெல்லாம் இன்னைக்கு உங்களை கேலியா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, கேலியா பார்க்கறாங்க, உங்களை பார்க்கிறவங்க கேலியா அற்புதமா பார்க்கறாங்க. ஆனா அவர்களுக்கு முன்பதாக உங்க வாழ்க்கையில ஒரு ஆச்சரியமாய் பார்க்க போறாங்க. ஹல்லேலூயா. இவங்க இவ்வளவுதான் என்று சொல்லி உங்களை ஒரு கேள்வியோடு பார்க்கறாங்களா, ஒரு கேள்விக்குறியோடு பார்க்கறாங்களா? உங்க வாழ்க்கையில ஒரு ஆச்சரியமான குறி வரப்போகுது. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இன்றைக்கு தொலைக்காட்சிக்கு முன்பு அமர்ந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டுப்பா. ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்யும். இவர்கள் உம்மை தேடி வந்திருக்கிறாங்க. 4 பேரும் உம்மை தேடி வந்திருக்கிறாங்க. காரணம், அவங்களுடைய பிரச்சனை மாறணும், அவங்களுடைய பாரம் மாறணும், அவங்களுடைய பாரம் மாறணும். இன்றைக்கு தொலைக்காட்சி முன்பு அமர்ந்திருந்து என் பிரச்சனை மாறட்டும் சொல்லி யாரெல்லாம் இருதயத்தில் கை வைத்து ஜெபிக்கிறாங்களோ, அவருடைய பிரச்சனைகள் மாறட்டும் அப்பா, அவருடைய கஷ்டங்கள் மாறட்டும், அவருடைய கண்ணீரை நீ துடைக்க முடியாத ஜெபிக்கிறப்பா. குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ள சண்டை, அடிக்கடி ஆண்டவரை கர்த்தா ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஏன்னா உலகத்தில் வாழ்றோமோ என்று சொல்லி எத்தனை ஒரு தற்கொலைக்கு போன இந்த பிள்ளைகளை கர்த்த நாட்களில் ஜீவனோட வச்சிருக்கிறீங்கப்பா. ஆமா, தற்கொலை பண்ணிடலாமா என்று சொல்லி அடிக்கடி தற்கொலைக்காக தூண்டுகிற அந்த பொல்லாத ஆவியுடைய கிரிகளை இயேசுவின் நாமத்தினால் தேவன் நிர்மலமாக்க முடியாத ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும், பாதுகாத்துக்கொள்ள. இயேசு இன்றும் அற்புதம் செய்யுங்க. அற்புதம் செய்வதற்காக நன்றிப்பா. தொடர்ந்து உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற வழி நடத்தும், பாதுகாத்துக்கொள்ள, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். எங்கள் ஜெப குழுவினர் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ், பெதஸ்தா மிஷன் சபை, எண் 11, சர்ச் தெரு, கலெக்டர் பங்களா பின்புறம், காஞ்சிபுரம் 631502. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9569544983 மற்றும் 6374334482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி bmt tvministries@gmail.com. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.